புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமையிலே வர வேண்டும் என்று ஆவலோடு இருந்தார்கள். அது நம்முடைய கை நழுவி போய்விட்டது. அதற்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டாம். கூட்டணியில் இருக்கின்ற பெரிய கட்சிகள் இதற்கு பொறுப்பேற்க வேண்டாம். ஆகவே தாங்கள் புனிதர்கள் போலவா, காங்கிரஸ் கட்சி துரோகம் செய்தது போலவா ஒரு பிரமையை மக்கள் மத்தியிலே உருவாக்க கூடாது. புதுச்சேரி மாநில மக்கள் விவரம் தெரிந்தவர்கள், எல்லாம் அவங்களுக்கு தெரியும். யார் யார் பேராசையோடு செயல்பட்டு ஆட்சியை இழந்தோம் என்பது புதுச்சேரி மாநில மக்களுக்கு தெரியும். ஆகவே புதுச்சேரி மாநிலத்தில் இந்த தோல்விக்கு இந்தியா கூட்டணியில் உள்ள அனைத்து தலைவர்களும் பொறுப்பேற்க வேண்டும். 2 கட்சிகள் தான் பேச்சுவார்த்தையில் இருந்தது, காங்கிரஸ் கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் இருந்தது. ஆகவே இந்த 2 கட்சி தலைவர்களும் யார் யார் இதில் பேச்சுவார்த்தையில கலந்து கொண்டோமோ, எப்படி தொகுதிகள் பிரிக்கப்பட்டதோ, கடைசி நேரத்தில் எப்படி முடிவானதோ அதற்கெல்லாம் நாங்கள் தான் பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டுமே தவிர மற்றவர்களை கை காட்டிவிட்டு நாங்கள் புனிதமானவர்கள் என்று சொல்லக்கூடாது. தாவேகாவோடு காங்கிரஸ் சேர்ந்து தமிழ்நாட்டிலே ஆட்சியிலே பங்கு கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சி மட்டுமல்ல, விடுதலை சிறுத்தை கட்சி, மற்ற கட்சிகளை எல்லாம், இந்திய யூனியன் முஸ்லிம்களை எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர்கள் விமர்சனம் செய்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று.